ஃபங்க்ஷனே ஆரம்பிக்க போகுது. பேர சூட்னோனே சுட சுட சோறு வைக்கணும். இல்ல உன்னைதான் நம்பிட்டு இருந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே. ஏக்கா நான் கரெக்ட்டா 4 கிட்ட கரெக்ட்டான டைமிங்ல நான் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன். அண்ணனே நேரத்துக்கு எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாரே. ஆனா ஏன் இன்னும் வரலன்னு தெரியலக்கா. உன்னை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சு மத்தே என்னைதான் சொல்லணும். பேதி எடுப்பா விளையாட்டுத்தனமா என்னமோ பண்ணி வச்சிருக்கா. இந்த கொண்டகாரியும் குடுமிகாரியும் கூட்டிட்டு வந்து கதை விடக்க மாட்டேதால ஆவா நீ. வேற ஒண்ணத்துக்கு ஆக மாட்டா. உன்னை நம்பனே மத்தியா என்னைதான் சொல்லணும். அம்மா அங்க பாத்தியா வண்ணறவியல. ஆமா சாமி இப்ப நான் சந்தோஷமா இருக்கு. எப்படி முழிக்கறவ பாரு சிரிப்பு சிரிப்பா வருது. இத பாக்கதானே நம்மள காத்துக்கிட்டு இருந்தோம். ஏலே இப்போ என்னல பண்றது? இப்படியே ஆளாளுக்கு நின்னு முழிச்சிட்டு இருந்தா சரியா இருமா? மறுபடியும் போன போட்டு பாருல. ஏக்கா போட்டாச்சுக்கா எடுக்க வேண்டியவளே என்ன பண்ணே? நான் என்ன நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டுமா? பார்சல் பயண பார்சல். எத்தனை நாள் பார்சல் வாங்கிட்டு வந்து சமாளிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம பார்சல் கொடுத்தாச்சு நம்மளே கார் துப்பிடுவாவே. நீ ஒருத்தனே போதே மானத்தை வாங்குக்கு. உன்னை நம்மளேக்கு இப்படி பண்ணி வச்சிட்டியே. ஏக்கா நான் என்ன பண்ணுவேன்? நம்பி ஒப்படைச்சா நான் இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? யாட்டல ஒப்படைச்சா? ஏக்கா நம்ம ஊர்ல கூட முந்தி டீ கடை வச்சிருந்தாரே. டாடி கடை அவட்ட தான் கொடுத்துட்டேன். சோதனை பெருஞ்சோதனை. என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஆளு சமையலுக்கே சரிப்பட்டு வர மாட்டாரு. அந்த மீன்காரி வீட்ல நிரோசா கூட போகும்போது வெறும் இட்லி மட்டும் வச்சு போட்டு வச்சிருந்தாரு. ஒரு சாம்பார் கிடையாது சட்னி கிடையாது. அந்த மீன்காரி சக்கரை ஏத்திக்கிட்டு ஆட்டிக்கிட்டு திரிஞ்சா. இட்லி வச்சாச்சு சீனி வேணுமா நீ அவர் பெரிய சமையல்காரனே அவட்ட போய் படிச்ச போல. ஏக்கா அண்ணனே நிறைய ஃபங்க்ஷன் வீட்டுக்கு சமைக்கிறார்க்கா. அதனால தான் நான் நம்பி ஒப்படைச்சேன். நான் சொன்ன ஐட்டத்துல கொண்டு வந்துறேன்னு சொன்னார்க்கா. இப்போ என்னாச்சுன்னு தெரியல. அப்போ நேரடியா வண்டி எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வா. ஏக்கா இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாக்கேக்கா. பார்த்துட்டே ஒரு இடத்துல நான் அதுக்கு அப்புறம் போறேன். என்கிட்ட டிவி 50 தானக்கா இருக்கு. எப்படி போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியும்? அதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். நீ முதல்ல அந்த ஆளுக்கு போன போட்டு பாரு. போன எடுத்தான்னா என்கிட்ட தான் நான் 4 கேள்வி கேட்டுடி. சரிக்கா. சரி நமக்கு டென்ஷன் ஏத்தியான்வே. இங்க இருக்கதும் சரியில்லை வரதும் சரியில்லை. இப்போ நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே சாப்பாடுன்னு எல்லாரும் நிப்பாவல நான் என்ன செய்வேன்? சாமிமா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல சாப்பாடு நல்லா இல்லாததுக்கே அப்படிலாம் பேசினாவே. இப்போ இவளால இன்னைக்கு சாப்பாடே போட முடியாது. அப்ப நம்ம எப்படியெல்லாம் பேசலாம்? அம்மா நீ இன்னைக்கு பார்த்துட்டே இரு. பேர வச்சு முடிச்ச உடனே சோறு ஏன் வைக்கலன்னு நானே அப்படியே போய் கேள்வியா கேட்டு கொண்டஞ்சி எடுத்துருவேன். அதுக்கு பதில் சொல்ல முடியாம அப்படியே தண்ணற போறாவே. போக்கதான போற இன்னைக்கு ஓனரவே மூஞ்சி எங்க போகுதுன்னு. பெருசா பேசுவாங்க 10 வீடு 10 மாட்டேன்னு. இன்னைக்கு அப்படியெல்லாம் ஒரு ரூபாய் சோறு கூட போட முடியாம போகுது. இனி அந்த மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சிட்டு 10 வீடு 10 மாட்டேங்காவ நானும் பாக்கேன். ஆமா சாமி. அம்மா அப்படியே மூஞ்சி பாரா. செம்ம காமெடியா இருக்கு. ஆமா சாமி. ஷாரதாக்கா மை டென்ஷன். பேஷோட்டு வீலால அதுக்கு சோஷல் பில்லாம இருக்கீங்க. அம்மா அங்க போற செல்ல மாட்டியா? வண்டர் மூஞ்சி என்ன ரன்ன கொண்டுறமா மாறுது பாரா. ஆமா சாமி. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏதானாலும் சொல்லுங்க நான் சரி பண்ணிடுவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ பேசிய பார்த்தா உன் வாய்க்கு ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு. முதல்ல அதை போய் சரி பண்ணிட்டு வா, எல்லாம் சரியாகிடும். சும்மா இதுக்கு மட்டும் சுரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கா. ஒன்றரை பேர் போடுறாப்பே போய் மூக்கிட்டு அமைக்கியா இருமா. என்ன குடுமி உன் ஆத்தக்காய்க்கு என்னாச்சு? வலிப்பு வந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கா, நீ ஒழிச்சிட்டு இருக்கா? அது வந்து எங்க அம்மா பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்ல, அதான் அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆமா சரோஜாக்கா எனக்கு சந்தோஷம் வந்துட்டுனா நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். நீங்களும் வாங்க சந்தோஷமா கொண்டாடுவோம்க்கா. ஆமா கொண்டாடிய மாதிரி தான் இருக்கு. நீ கொண்டாடியதே எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஓவரா இருக்கு. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா. ஒன்னரை பேருக்கு ஏதாவது டவுட் வந்து தொலைக்க போகுது. சரி சாமி.
ரொம்ப ஓவரா இருக்கு. கொட்டாய் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும். இதெல்லாம் இயற்கை கேட்கப்படாது. ஆத்தால மோள ரொம்ப சிரிப்பா கொண்டாட்டமா தான் இருக்கு. என்னன்னு தெரியல. தெரிஞ்ச வர வச்சுக்கிறேன். உங்களால ஒண்ணும் செய்யவும் முடியாது. இந்த விஷயத்துல கண்டுபிடிக்கவும் முடியாது. சூப்பர் பிளான் பண்ணியிருக்கோம். சாமி என்ன பிளான்மா? எம்மா பெறப் சொல்லி அந்த சாப்பாட்டு மட்டும் இன்னைக்கு வரவே வராது. நீ பாத்துக்கிட்டே இரு. ஏனே ஏன் இப்படி பண்றீங்க? நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னு நினைச்சதானே உங்ககிட்ட நாங்க ஆர்டர் கொடுத்தோம். இப்படி பண்றீங்களானே? முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் நடக்க போகுது. சாப்பாடு வைக்கலனா எல்லாரும் எங்க தான தப்பா பேசுவாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? எப்பா சேகர் தம்பி கோபப்படாதப்பா. நான் ஆர்டர் எடுத்துட்டா அதை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஓய மாட்டேன் உறங்க மாட்டேன். உங்க வீட்டுக்கு தான் சாப்பாடு கொண்டுட்டு வந்துட்டு இருந்தேன்ப்பா. ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு. சாப்பாடு எல்லாம் வண்டியில ஏத்திட்டு வர வழியில இன்னொரு ஆர்டர்ப்பா. உங்ககிட்ட கொண்டு போய் சாப்பாடு டெலிவரி பண்ணிட்டு வந்தேன். வந்து பார்த்தா வண்டி கொஞ்சம் கூட மூவ் ஆக மாட்டேன்ட்டு இறங்கி பார்த்தா 4 டயரை யாரோ கிழிச்சு விட்டுருக்காங்கப்பா. இல்லப்பா இங்க நிறுத்திட்டு போற வழியில தான் யாரோ வேணும்னே கிழிச்சு விட்டுருக்காவ. எவன் பார்த்த வேலைன்னு தெரியலப்பா. வண்டி பாதி வழியில நிக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வண்டியும் கிடைக்கல. மெக்கானிக்கு போன் பண்ணா அவரும் பிஸியா இருக்கேன்னு சொல்றாரு. என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. நான் ஒத்தையில நின்று முழிச்சிட்டு இருக்கேன். நீ வாய மூடு. போனுக்குள்ள கலவு. சொல்லுங்கக்கா. ஆமா நீங்க பண்ணது நியாயமா? கேக்கேன் சொல்லுங்க. இந்த மாதிரி வேலை யாரா பண்ணுவாங்களா? மனுஷன் செய்யற வேலையாது. ஏக்கா கோபப்படாதீங்கக்கா. கோபப்படாம என்ன பண்ண முடியும்? ஆர்டர் கொடுத்தா அந்த நேரத்துக்கு கொண்டு வந்து தரணும். என்ன என் தம்பிட்ட வாங்கின ரூபாய் ஆட்டை போட்டு ஓடிடலான்னு பார்த்துட்டீங்களோ? ஏக்கா உங்க தம்பி ஒன்றும் 2 லட்ச ரூபா தரல. வெறும் அட்வான்ஸ் 2000 தான்க்கா தந்திருக்காரு. நான் என் கை காசை போட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். என்னது என்ன எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா? அப்படியே துபாயில இருந்து வர மாதிரி சொல்லிட்டு இருங்க. இந்த பக்கத்து ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரக்கு இவ்வளவு நேரம். உங்களால எனக்கு தான் டென்ஷன் ஏறுது. ஏக்கா நான் சொல்றது கேளுங்கக்கா. இங்க வர வழியில இந்த கதையெல்லாம் கேட்க நான் விரும்பல. ஆர்டர் கொடுத்தா அந்த நேரத்துக்கு வரணும். அதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணா கதையெல்லாம் சொல்லண்டா. சீக்கிரம் கொண்டு சேர்த்தா சரி. ஏக்கா அதான்க்கா சொல்றேன். இப்போ வர முடியாது. என்னது வர முடியாதா? என்ன பேச்சு இதெல்லாம்? எதுக்காக அட்வான்ஸ் வாங்கல அப்படின்னா? வர முடியாதுன்னா அட்வான்ஸ் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? ஏக்கா அதான்க்கா சொல்ல வரது கேளுங்க. நான் எல்லாத்தையும் சமைச்சு எடுத்து வண்டியில ஏத்தி வந்துகிட்டு இருந்தேன். இப்ப என்னால அங்க வர முடியலக்கா. வண்டியில ஒரு பிரச்சனை. எந்த பிரச்சனை வந்தா என்ன? சாப்பாடு கூட தந்துட்டுல பேசிருக்கேன். பிரச்சனை இருக்க வண்டி எதுக்கு எடுத்துட்டு வரியா? ஏக்கா இல்லக்கா நான் சொல்ல வரது கேட்க மாட்டேங்கிறீங்க முழுசா. வர வழியில யாரோ 4 டயரையும் பஞ்சர் பண்ணி விட்டாவக்கா. என்னது பஞ்சரா? அது எப்படி ஓடிட்டு இருக்க வண்டியை 4 டயரை பஞ்சர் பண்ணி விட்டுருவாங்க? என்ன கதை விடுறீங்களோ? இல்லக்கா நான் உண்மையை தான் சொல்றேன். இங்க வர வழியில இன்னொரு ஆர்டர் இருந்துச்சு. அப்ப நான் வண்டியை நிறுத்திட்டு போனேனா யாரோ வந்து 4 டயரையும் பஞ்சர் பண்ணி விட்டாவக்கா. அதனால தான் பாதிலே இப்ப வண்டி நின்றுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் முடிச்சுட்டாங்க நிக்கேன். ஷோ கடவுள பெரிய சோதனையால இருக்கு. இந்த மாதிரி ஒரு வேலை யார் செஞ்சிருப்பா? தெரியலக்கா. யாரோ வேணுமே தான் செஞ்சிருக்காவ. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த உலகத்துல எதிரிகள் பெருத்து போயிருக்காங்க. இவ்வளவு எதிரி இருக்கான்னு தெரியல. பாதுகாப்போட வந்திருக்கேன். ஏக்கா நான் எவ்வளவோ ஆர்டர் எடுத்து எத்தனையோ இடத்துக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லக்கா. உங்க வீட்டுக்கு தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படின்னா உங்களுக்கு தான் யாரும் எதிரி இருக்காவன்னு நினைக்கேன். ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்க கூடாதுன்னு நினைச்சவையே தான் இப்படி பண்ணிருக்காவக்கா. இங்க பாருங்க எனக்குலாம் அப்படி ஒண்ணு எதிரி கிடையாது. அதுவும் பச்சை பிள்ளைக்கு பேர் வைக்க ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு தான் வியாபாரத்துல யாரோ எதிரிகள் பெருகி இருக்காவன்னு நினைக்கேன். எது எப்படியோ நேரத்துக்கு எனக்கு சாப்பாடு வரணும் அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வழியை பண்ணுங்க. ஏக்கா வண்டி இதுக்கு மேல ஒரு இன்ச்சு கூட அசையாதுக்கா. மெக்கானிக்கும் கிடைக்கல. அதனால நீங்களே வந்து வாங்கிட்டு போயிருங்கக்கா. ஓடி வந்து வாங்கிட்டு வரது என்ன டிபன் பச்சா? அண்டாவளி குண்டால இருக்குது எப்படி தூக்கிட்டு வருது? ஏக்கா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது வண்டியை பிடிச்சிட்டு வாங்க. சோதனை பெரும் சோதனை. தம்பி சேகரு வண்டி இப்ப பாதி வழியில நிக்குதான். நம்ம தம்பி சாப்பாடு இருக்கணுங்காரு. இப்ப நம்ம வேற வண்டிக்கு என்ன பண்றது? ஓனர் நிரோஜ பிள்ளைக்கு பேர் வைக்க போறவங்க வாங்க ஓனர். எங்களெல்லாம் கூட்டி வந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு நீங்க வந்து மரத்தடியில வந்து காத்து வாங்குறீ போல. இதெல்லாம் டூ மச்சா தெரியலையே ஓனர். ஆமா பேர் வைக்க ஃபங்க்ஷன் வச்சிட்டு நாங்க காத்து வாங்கிட்டு இருக்கோம். பேர் ஏற்ப பிரச்சனை தெரியாம பேசிட்டு இருக்கோம்ல. என்னாச்சு ஓனர்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வயிற்று எதுவும் கலக்கோ பேதியாவதோ? சரி 4 பேர் கேட்டவனே என்ன நினைப்பாவே நீ பத்தி? நான் ஒரு ஓனர் ஃபங்க்ஷன் வீட்டுக்காரி வேற. ஓனர்னா பேதியாவதா? என்ன ஓனர் நீங்க? ஷோ பேர் ஏற்ப என்ன கேள்வி கேட்க நீ? நானே சாப்பாடு என்ன வரல. நீ வேதனையில ஜோதனையில நின்னுட்டு இருக்கேன். என்னது சாப்பாடு வரலையா? அப்போ வீட்டுல போய் நான் தான் சோறு பங்கிய மாமியார் கொடுக்கணுமா?
அது அப்பவே சொல்லிச்சு சோத்த பொங்கி வச்சுட்டு போ நீ. நான் ஒரு வார்த்தை கேட்டேன்னா அங்க வந்துட்டேன். உங்களை ரொம்ப நம்பிட்டேன் ஓனர். சை பயமுடு. சோப்பாடு வந்துகிட்டு இருந்தது, டயர் பஞ்சர் ஆகி வழியில நின்னுட்டு இருக்குதான். நாம தான் ஏதாவது வண்டி கொண்டு போய் அதை எடுத்துட்டு வரணுமா? அவ்வளவுதானே ஓனர். என் புருஷன் தான் கார் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் சொல்லுங்க ஓனர். ஆமா, அந்த கார் பெரிய கப்பல் அவளத்தையும் அள்ளிக்கிட்டு வந்துடும். ஓனர் அதான் சோசப் கிட்ட சீப் இருக்குல்ல, அதையும் சேர்த்து அனுப்பி விடுங்க ஓனர். எல்லாத்தையும் சேர்த்து அள்ளி போட்டு எடுத்துட்டு வரட்டும். வேணா நம்ம 2 பேரும் கூட போமா? சை, நீ சில நேரத்துல குழந்தை உண்டாவன மாதிரியே பேசல. ஓனர் இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு சாப்பாடு முக்கியம் ஓனர். அப்போ குழந்தை முக்கியம் இல்ல? அதுவும் முக்கியம் தான் ஓனர். நான் வேணா செல்லமக்கா வண்டி தூக்கிட்டு வரேன், நம்ம 2 பேரும் ஒரு அண்டாவை தூக்கிட்டு வந்துருமா? என்னது பைக்ல அண்டாவா? ஓனர் பைக்கில் நான் ஃப்ரிட்ஜே தூக்கிட்டு வந்திருக்கேன். ஒரு சின்ன அண்டாவில சாப்பாடு கொண்டு வர முடியாதா? வாங்க ஓனர் போவோம். சேகர் வா போலாம், நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். சொப்பனக்கா என்ன எனக்கா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கல? எல்லாரும் தான் வந்தாச்சுல? வந்தாச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஷடஜாவை வேற ஆளை காணும். அப்ப சரி, பிள்ளைய தூக்கிட்டு வந்து நம்மளே பேரை வச்சிருவோமா? தங்கச்சி எல்லாரும் வாடட்டும். ஷடஜா அம்மா தங்கச்சிலாம் என்னடா பண்ணிட்டு இருக்காவன்னு தெரியல. எல்லாம் ரெடி ஆகி வாடட்டும், அப்புறம் நான் பேர் வைக்க முடியும். ஏக்கா நான் ஒரு சூப்பர் பேர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். சரோஜா தான் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டா. என்ன பேரு தங்கச்சி? சின்ன மீன்காரி குஞ்சலாம்பாள். நல்லதா இருக்கு தங்கச்சி. ஷடஜாக்கு ரசனை இல்லை. ஆமாக்கா, நல்ல பேரை மிஸ் பண்ணிட்டாவ. என்ன பேர் வைக்கிறாவன்னு நானும் பாக்கேன். சரி தங்கச்சி. ஹாய் பாட்டி. வாப்பா, நீ அந்த டிரைவர் பையல்ல உன்னைய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுண்டாவளோ? ஆமா பாட்டி. சரிப்பா, நல்லது. உள்ள போ, ஜூஸ் குடிப்பாவ, வாங்கி குடி. என்ன ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலையா பாட்டி? இல்லப்பா, இனிமேதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீ உள்ள போப்பா போ. ஏக்கா இந்த பையனெல்லாமா கூப்பிட்டுருந்திய? இந்த பையனை ஷாரஜா கூப்பிட்ட மாதிரி சொல்லலையே. இந்த ஊருக்கு அரபியெல்லாம் மட்டும்னா கூப்பிட்டதா சொன்னா. இந்த பையன் மீன்காரிக்கு சொந்தக்காரல்ல, அதனால அவ கூப்பிட்டுப்பாளா இருக்கும். ஓ சரிக்கா. எம்மா பாப்பா பேரு வச்சாச்சம்மா? இல்லை மாமா, இன்னும் பேரு வைக்கலை. என்னோ சிறிது நேரம் அவன் நீங்க வந்து உட்காருங்க. பாப்பா இவ்வளவு வருஷாயி உனக்கு ஏமா இன்னும் பேர் வைக்காம இருந்தாவ? மாமா எங்க அக்காவை பார்த்தா அவ்வளவு சின்ன பிள்ளை மாதிரியா தெரியுது? ஆமாமா, சின்ன பிள்ளையிலும் சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை மாதிரில தெரியுது. ஐயோ, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எனக்கு இல்ல, நீரஜா பிள்ளைக்கு. அப்படியம்மா, நான் கூட வணக்கம்னு நினைச்சிட்டேன். ஹாய் ஜெனி. ஹாய், எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நீங்க சொல்லி நான் வராம இருப்பேனா? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் இருக்குங்க. நான் வருவேனான்னு பார்த்துட்டே இருந்தீங்களா? இல்ல, நான் சொன்னதுனால வந்தேன்னு சொன்னீங்கல்ல. உங்க பெரியம்மா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையோ? சொல்லவே இல்லைங்க. நீங்க சொன்னதுனால தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னே எனக்கு தெரியும். அப்படியா? சரி வாங்க, வந்து ஜூஸ் குடிங்க. ஆமா, ஃபங்க்ஷன் ஏன் என்ன ஆரம்பிக்கல? இனிதான் ஆரம்பிப்பாங்க. எங்க அக்காவும் மாமாவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓ அப்படிங்களா? நீங்க வாங்க, நம்ம ஜூஸ் குடிச்சிட்டே பேசலாம். சரிங்க.